வெல்கம் டு S3 டாக்ஸ். என் பேர் விஜயராஜா. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிரிப்டோ கரன்சி உடைய அவேர்னஸை பற்றி. கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் அப்படின்னோடனே இன்னைக்கு ஏதோ ஒரு கரன்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போய் அதை பற்றி மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு மாத்திரம் நினைக்காதீங்க. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு சராசரி ஒரு மனிதன் தன்னுடைய டெய்லி கூலி பார்த்து அந்த வேஜஸை எதுக்கு சம்பாதிக்கிறான், ஒரு கோடீஸ்வரன் உலகத்தில் எந்த கார்னரில் இருந்தாலும் சரி எதுக்காக அவன் சம்பாதிக்கிறான், ப்ளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஒரு நண்பர்கள் எதிரியாக மாறுறாங்க, ஒரு அண்ணன் தம்பிங்கள் அடிச்சுக்கிறாங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the only one thing is comfortable life. What is a comfortable life is all about அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நீட்ஸை தாண்டி எதிர்பார்க்குற சில விஷயங்களை தான் அதுக்காக நம்ம சம்பாதிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பாத்தில் போகிறோம். வாட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் ஏரியா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ஏரியாஸ் இருக்குது. அதில் எஸ்பெஷலி கிரிப்டோ. இன்றைக்கி கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் நடக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. பட் இன்றைக்கி நல்ல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஒரு கிரிப்டோ எப்படி வருது, ஒரு கிரிப்டோ எப்படி ஆரிஜின் ஆகுது, இல்லை ஒரு கிரிப்டோ பேஸ் எப்படின்றது நான் அதுலேருந்து சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம ஊரில் நடக்கிற நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்ற பேரில் நிறைய பேர் ஏமாந்து போகிற சில விஷயங்களை பற்றியும் பேசலாம். ஃபர்ஸ்ட், ஒரு கிரிப்டோ கரன்சின்னா பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஒரு பேங்க்ல இருக்கிற ஒரு கரன்சிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி யோசிப்போம். ஒரு பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் என்டிட்டி இருக்குது, ஒரு லைசனிங் இருக்குது, ஒரு கரன்சியை அவங்க பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா, அந்த ஆர்கனைசேஷனுடைய அப்ரூவலோட அந்த கரன்சியை பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. பட் கிரிப்டோ அதுக்கு லிமிட்டேஷன்ஸ். அந்த லிமிட்டேஷன்ஸில் தான் அந்த கிரிப்டோ சேல் ஆகும். ஏன் கிரிப்டோ கரன்சிஸில் ₹1 வாங்கின கிரிப்டோ இன்னைக்கு ₹1000 போயிருக்கு அப்படின்றதும் இருக்கலாம். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ₹1 இன்னைக்கு அதே ₹1 தான். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் லேட் ஏறி இருக்கலாம், ஆனால் அந்த வேல்யூ ₹1ன்றது ₹1 தானே. ₹1 என்ன கிடைக்குதுன்றது வேற விஷயம். பட் கிரிப்டோவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. இந்த ஒரு விஷயத்தில் தான் கிரிப்டோவுடைய கரன்சியோடைய ரேட் ஏறுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம இப்போ இருக்கிற ஷேர் மார்க்கெட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சிஸ்க்கும் ஷேர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸ் அப்படின்னு போகும்போது ஒரு கம்பெனி, ஒரு லிமிடெட் கம்பெனி அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஷேர்ஸை IPO அப்படின்ற ஒரு இதில் சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு கிரிப்டோ கரன்சியை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ICO அப்படின்ற ஒரு இதில் போவாங்க. தட் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இனிஷியல் காயின் ஆஃபரிங். இதுதான் வித்தியாசம். இந்த காயின் ஆஃபரிங்கில் போகும்போது லிஸ்டிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் போகும்போது அந்த லிஸ்டிங் ஆகிற சில எக்ஸ்சேஞ்சஸில் போயிட்டு அந்த காயினை அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்டிங்கில் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஒயிட் பேப்பர் அப்படின்ற ஒன்று இருக்குது, தட் இஸ் ப்ரொஃபைல். அதை பேஸ் பண்ணி இப்போ இங்கே ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு ஷேர்ஸ் வாங்குறாங்களோ அவங்க எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறாங்கன்றதை பேஸ் பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக் வேல திங்க் பண்ணி ஷேர்ஸ் வாங்குறாங்களோ இங்கேயும் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஒயிட் பேப்பரில் டோக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும். அது என்னென்னா கம்பெனியோடைய ஷேர்ஸ் எப்படி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ICOவில் அவங்க லான்ச் பண்ணும்போது நடக்கிற இந்த டோக்கனாமிக்ஸில் பேஸ் பண்ணி எது இப்போ மார்க்கெட்டிங்க்கு இத்தனை %, சேல்ஸ்க்கு இத்தனை %, மேனேஜ்மெண்ட்டுக்கு இத்தனை %ன்னு அதை அந்த ஒயிட் பேப்பரில் போடுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ICO சேல் அப்படின்றத எடுத்துப்போங்க. இதில் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸ், வசீரெக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் லான்ச் பண்ணி எடுத்துன்னு போவாங்க. இது ரெகுலராக நடக்கக்கூடிய கிரிப்டோ. எஸ், ஆனால் இந்த கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் ஏமாந்துருக்காங்களா அப்படின்னா ஷேர்ஸில் வாங்குறவங்களும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இந்த சென்ஸ் ஷேர்ஸ் ப்ரைஸ் கம்மியாகும் போது ஆப்வியஸ்லி ரேட்டும் கம்மியாகும் இல்லையா? நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய இதுவும் லாஸ் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸில் வாங்குற கிரிப்டோஸில் அதுக்கு உண்டான ரேட்டும் கம்மியாகும் போது லாஸ் ஆகும். பட் லாஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓகேங்களா சீட்டிங். இங்கே நடக்கிற வித்தியாசம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம். இப்போது கிரிப்டோ அப்படின்னு வாங்கினோன்னா அதுக்குன்னு நான் சொன்ன மாதிரி சில எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அதில் போயிட்டு ஆன்லைனில் போயிட்டு USDT அப்படின்ற ஒரு நார்மல் கரன்சி கிரிப்டோ வாங்கிறதுக்கு உண்டான ஒரு கரன்சி அதை வாங்கி அதிலேருந்து நீங்கள் என்ன கிரிப்டோ வேணுமோ அதை வாங்கிப்பீங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது சராசரியாக இப்போ பார்த்தீங்கன்னா
எப்படி ஃபாரின் கரன்சிஸை நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கிப்பீங்களோ அதுக்கு உண்டான கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சஸும் நீங்கள் வாங்குற அந்த கிரிப்டோ காயின்ஸுக்கு உண்டான கமிஷன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு காயின்ஸை அலாட் பண்ணுவாங்க. இது ரெகுலராக நடக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் ஏமாந்து போகிற ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்ட் கிரிப்டோஸ். வெப் பேஸ்ட் கிரிப்டோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் கிரிப்டோ வாங்குறதுக்காக எங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுவீங்க. அந்த அக்கௌண்ட்டில் போடுற பணத்தை ஓகேங்களா பேஸ் பண்ணி ஒரு வெப்பில் ஒரு வேலட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வேலட்ன்ற கான்செப்டை கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு யூஎஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இட்ஸ் டிஜிட்டல் வேலெட்டில் இருக்கிறது தான். அது வெறும் வெப் பேஸ் தான். நாளைக்கு அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணாலும் எந்த விதமான ப்ரூஃபும் இருக்காது, கொடுத்ததுக்கு எந்த விதமான சாட்சியும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. இந்த வெப் பேஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனி கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னாங்கன்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்சில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கிரிப்டோ வாங்கணுன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேவைசியை கேட்பாங்க. அந்த கேவைசி பேஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கொடுத்து வாங்குகிற கிரிப்டோவுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் அந்த பணம் போகும். அதே மாதிரி உங்களுக்கு செக்யூர்டு வேலெட்டில் தான் அந்த கிரிப்டோ வரும். அதுக்குண்டான ட்ரேடிங் நடந்துட்டுருக்கும் செப்பரேட்டாக. ஆனால் இந்த வெப் பேஸில் எப்படின்னா நீ காசாக கொடு, நான் உனக்கு வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ அதே மாதிரி வந்து என் அக்கௌண்ட்டில் போடு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஆனால் எத்தனையோ லட்சம் பேர், எத்தனையோ 1000 கோடி இதில் வந்து இதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு என்ன அப்படின்னா வெறும் டிஜிட்டலைசேஷனில் தான் இருக்கும். அவங்களால அந்த அமௌண்ட்டை வித்ட்ராவும் பண்ண முடியாத வாழ்நாள் பூரா பார்த்துட்டு இருக்கணும். சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முன்னால் வந்து நின்று யார் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ, அவங்க நண்பர்கள் யார் வந்து இதை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்க இந்த இடத்துல ரொம்ப அஃபெக்ட் ஆகப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பா நான் போட்டேன்டா 10,000 ரூபா, எனக்கு 10,000 ரூபா வந்துச்சா, என்னை நம்பி நீ போடுறா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் இன்னொரு நண்பனாக சொல்கிறான். இது 10,000 ரூபான்னா பிரச்சனை இல்லை. ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு இந்த 10,000 ரூபா போச்சுன்னா ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டானா அவன் சம்பாதிச்சிடலாம். ஆனால் இதே ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு இந்த 10,000 ரூபா போடணுன்னா இது ஒரு கஷ்டம். இதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும்போது உங்களால் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 1 லட்ச ரூபா இருந்தாலும் இல்லாட்டி உங்கள் குடும்பம் நீங்கள் வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வீடை விற்று, வாசலை விற்று, காரை விற்று இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஏமாத்தல் தாங்க முடியாமல் கஷ்டப்படுறதும் நீங்கள் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா எத்தனையோ மக்கள், இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு மோசடி, ஒரு 4 நண்பர்கள் ஓகேங்களா ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ட்ரேடிங்குன்னு சொல்லி. அது வந்து பல வருஷங்கள், ஒரு 4 வருஷம் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் தராங்க, இதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. சடனாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரி எமர்ஜ் ஆகுது, குளோபலைசேஷனில் வந்து நமக்கு இன்னும் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கிரிப்டோவுக்கு மூவ் ஆகுறாங்க. அந்த கிரிப்டோவுக்கு மூவ் ஆகும்போது சரி இது எப்படி நிறைய பேர், ஏன்னா அவங்கள நம்பி ஆல்ரெடி 2 வருஷம் வாங்கிட்டு இருந்தாங்க, 3 வருஷம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னாங்க. ஸோ கிரிப்டோவுக்கு போகும்போது 4 மடங்காகும், 5 மடங்காகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலெட் பேஸ்ட், நான் சொன்னது ஒரு வெப்சைட்டில் ஒரு வெப்சைட்டோடைய ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பர்டிகுலர் கம்பெனி பிராண்டிங் எல்லாம் போட்டுவிட்டு இந்த மாதிரி இது போட்டால் உங்களுக்கு மாதம் இத்தனை ரிட்டர்ன்ஸ் வரும், இத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி, அதுவும் எதில் வரும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா, வராது. எங்கே வரும், உங்கள் வேலெட்டுக்கு வருமா, இந்த கஸ்டமைஸ் வேலெட் எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற வேலெட் அதுக்கு வருதா, அதுக்கும் வராது. எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த வெப்சைட்டில் அவங்க கொடுக்குற யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்கும். அதை பார்த்து சந்தோஷம் தான் பண்ணணும். 6 மாதத்தில் லான்ச் பண்ணுறோம், லைவ் போயிடலாம், இதை நீங்கள் அப்படியே விட்ரா பண்ணலாம், எடுத்துக்கலாம். 6 மாதன்றது 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷன்றது 2 வருஷம் ஆச்சு. கடைசி இருக்கும் கேட்டால் லைசன்ஸ் வரல, கேட்டால் எங்களுக்கு வந்து அப்ரூவல் வரல, நாங்கள் இத்தனை கண்ட்ரியில் நாங்கள் வந்து போயிருக்கோம், எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சொன்னதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி வெயிட் பண்ண கஸ்டமர்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால அந்த, ஏன்னா பிகாஸ் கடன் வாங்கியிருப்பாங்க, ஏன்னா 10 மடங்கு வருது அப்படின்னும் போது எனக்கு இன்றைக்கி 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, ரைட், நான் 1 லட்ச ரூபா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு வந்து 10 மடங்கு வருது அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், 5 லட்ச ரூபா, என்னால் 1 லட்ச ரூபா தான் போட முடியும், ஆனால் நான் என்ன பண்ணுறேன் 5 லட்ச ரூபா கடன் வாங்கி போடுறேன். சரி எனக்கு ஒரு 4 மடங்கு வருது, 5 மடங்கு வருதுன்னு
அதனால் கஷ்டம் தீரும், நான் நிம்மதியாக வாழலான்னு. ஆனால் தீருமா? தீராது. இப்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது இதை கரெக்டாக பார்க்குறாங்க, அவங்களால விட்ரா பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பேலன்ஸ் பேஸ்ட். இதை கண்டுபிடிச்சி இது தெரிஞ்சதுக்கப்புறமா என்கொயரி போது அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் கம்ஸ் அண்டர் க்ரைம் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சைபர் க்ரைம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா போட்டவங்க என்னன்னாங்க, இவங்க போயிட்டு வந்தாங்க 3 மாதம் 6 மாதம், வந்ததுக்கப்புறம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்வெஸ்ட் பண்ணவங்க கதியும் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா போட்டவங்க, 1,00,000 ரூபா போட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தனை நம்பி ஒரு 10 பேர் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த 10 பேர் வந்து அந்த ஒருத்தனை எப்படிலாம் பேசுவாங்கன்றது இருக்குல்ல, வாட் அண்ட் ஆல் ஹி அண்டர் க்ரோஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் நண்பன் வந்து இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறது, பல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரே விஷயம் பணம் அப்படின்றத விட பேர் தான், நட்பு தான். ஆனால் அந்த நட்பு கூட எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுக்குற கமிட்மெண்ட், நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்பி போடுற ஒவ்வொரு பணமும் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு பணம் போடுறவனுடைய ஃபீலிங்கும், அந்த ஒவ்வொரு ரூபா வந்து யாரை என்னை நம்பி போட்டானேன்னு சொல்லி அந்த நண்பன் ஃபீல் பண்ணுற ஃபீலும், இது வந்து இந்த பெயினை யாராலையும் தாங்க முடியாது. பட் வாட் அட் த டே ஆஃப் த டே ஹேப்பன்ஸ், இதை வாங்கி கொடுத்த நண்பன் அவனும் கெட்டவன் ஆகிறான், இதை மார்க்கெட் பண்ணவனும் கெட்டவன் ஆகிறான். இந்த கம்பெனி ஓனர்ஸ் உள்ளே போயிட்டு வந்தோடனே என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதை தடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இன்னி கிரிப்டோ யாராவது சொன்னாங்கன்னா என்ன எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்றதை பாருங்கள். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு கிரிப்டோ வந்து லிஸ்ட் ஆகுதுன்னா அந்த கிரிப்டோ லிஸ்ட் ஆகிற எக்ஸ்சேஞ்சில் கம்பல்சரி அந்த கம்பெனியோடைய ப்ரொஃபைல் கொடுத்து ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ யார் வேணால் இன்னொரு விஷயம், ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனி ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ ரூபாய் இருந்தால் போதும் தெரியுங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி பல கோடியோ இதுவோ வேணும். வெறும் $2,000 அப்படின்னா நம்ம இந்தியன் ரூபாய்க்கு சராசரி மதிப்பெடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 20,000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு கிரிப்டோவை ஆரம்பிச்சிடலாம். கிரிப்டோ ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதை லிஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு உண்டான கேவைசி க்ரியேட் பண்ணுறதுக்கும், அதுக்கு உண்டான ப்ராசஸை பண்ணுறதுக்கும் இதுக்கு தான் பணம் தேவை. இது யாரால் பண்ண முடியும் அப்படின்னா, இதை பர்டிகுலராக இதுக்கு நாலேஜ் அப்படின்னு இருக்கிற ஒரு டீம். இதில் வந்து வேரியன்ஸ் ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்படின்னு இருக்குது, கேம் பேஸ்ட் இருக்குது, இல்லை ஒன்லி ஃபினான்ஸ் பேஸ்ட். இன்றைக்கி நடக்கிற முக்கால்வாசி கம்பெனி மோசடி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இது எல்லாமே ஃபினான்ஸ் பேஸ்ட். ஒரு கரன்சியை ஃபினான்ஸ் பேஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால இப்போ 10 மடங்கு 15 மடங்கு வருதுன்னா, ஏன் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஏன் கிரிப்டோ கம்பெனி ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க? அவங்க பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்ஸ் ப்ராடக்ட் பேஸில் தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய ஃபினான்ஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆர்கனைசேஷனும் ஃபினான்ஸ் பேஸில் இது வரைக்கும் வரல. ஏன் வரல அப்படின்னா, ஃபினான்ஸ் பேஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் வரும், அதுலேருந்து இத்தனை அமௌண்ட் வரும். இதே மாதிரி தான் ஷேர்ஸும். ஷேர்ஸ் ஏன் விற்கிறாங்க? நான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஷேர் விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வர அமௌண்ட்டை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும் போது வர ப்ராஃபிட்ஸை வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் கிரிப்டோலையும் ப்ராடக்ட் பேஸில் போகும்போதோ இல்லாட்டி ப்ராஜெக்ட் பேஸில் போகும்போதோ அதுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கு உண்டான ப்ராஃபிட்ஸ், வர ப்ராஃபிட்ஸை இங்கே வந்து ரிட்டர்ன்ஸாக கொடுக்குறாங்க. இங்கே அது வந்து டிமாண்ட் வெர்சஸ் சப்ளையில் அது ஏறிக்கிட்டே போகும். அந்த ஏறும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட் வந்துருச்சு. ₹1 அப்படின்றது ₹10 எப்படி ஆகும்? ஏன் ஆகுது அப்படின்னா, ப்ராஜெக்ட் பேஸ்லேயோ இல்லை ப்ராடக்ட் பேஸ்லேயோ. இப்போது சிம்பிள் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி நகர் இருக்குது. டி நகரில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும் அப்படின்னா ஒரு ₹4,000 இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ₹10,000 வரைக்கும் போகலாம் சில இடத்துல. பட் இது வந்து வெறும் யார் வாங்குவா அப்படின்னா சென்னையை சுற்றி இருக்கிற மக்கள் வாங்குவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே டி நகரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா, இதே ஒரு இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் டி நகர் அப்படி ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய விலை ஈவன் 1,00,000 கொடுப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. டிமாண்ட் ஏற ஏற உங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோவுடைய ரேட்டும் ஏற தான் செய்யும். ஏன்னா கிரிப்டோன்றது லிமிட்டேஷன். இப்போது ஒரு கம்பெனியால்
ஒரு 1 பில்லியன் காயின்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த 1 பில்லியன் காயின் தான் அவங்களால கொடுக்க முடியும். 1 பில்லியன் காயின் மேலே கொடுக்க முடியாது. அதுலேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30% தே ஹாவ் டு கீப் இட் இன் ரிசர்வ்ஸ். ஏன் அப்படின்னா நாளைக்கு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆகும்போது கிரிப்டோ மார்க்கெட்டோடைய ரேட் கம்மியாகும்போது தே ஹாவ் டு பம்பின். அந்த பம்பின் பண்ணும்போது அதோடைய ரேட்ஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். இதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ் எத்திக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து அந்த ஒயிட் பேப்பர்ன்ற விஷயத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கி முக்கால்வாசி கம்பெனி பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறாங்க ஒரு ஒயிட் பேப்பரை. அதை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு லிஸ்ட் கொடுக்க யாரும் படிக்க மாட்டேன்றோம். ஏன்னா அது கம்பெனி இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து நமக்கு நம்பிக்கை. ஆனால் கிரிப்டோ விஷயத்தில் வரும்போது ஒரு ஒயிட் பேப்பர் அப்படின்னு அவங்க கொடுக்காங்க. தயவு செய்து அந்த ஒயிட் பேப்பர்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் தான் ஒரு கம்பெனி வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போகிறாங்க, அது எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது வரும். நிறைய கிரிப்டோ கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் செயின் பேஸ்ட் அப்படின்வாங்க. பிளாக் செயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. ஏன்னா அந்த பிளாக் செயின் பண்ணுறதுக்கும் பர்டிகுலர் அந்த பிளாக் செயினை வந்து உருவாக்குறதுக்கு பல பேருடைய சாஃப்ட்வேர் டீம் வேணும். அதுக்கு உண்டான ஒரு செட்டப் வேணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு வேணும். இது ஒரே நாளில் ஓவர் த நைட் வந்துடாது. இந்த பிளாக் செயின் ஒரு பிளாக் செயினை லான்ச் பண்ணால் சராசரி மினிமம் 7 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகும். ஓகேங்களா? ஓவர் த நைட் பிளாக் செயின் வந்துடும்னா யாராலையும் அதை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் ஓவர் த நைட் பல கிரிப்டோஸை உருவாக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனி கிரிப்டோஸ் எனி எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்படின்றது ஒரு கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. எய்தர் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ் தான் போகுது. உங்களுக்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் பணம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? சேம் லைக் ஷேர்ஸ். ஒரு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பூம் ஆகுதோ அதே மாதிரி கிரிப்டோவும் பூம் ஆகும். ஷேர்ஸ்க்கும் கிரிப்டோக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் லிமிட்டட். இந்த பர்டிகுலர் ஒரு ஷேர் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்யூட்டட் கம்பெனியோடைய ஷேர், ரிலையன்ஸோ டாட்டா ஒரு ஷேர் வருதுன்னா அது யாரால் வாங்க முடியும்னா இந்தியாவில் இருக்க மக்களால் வாங்க முடியும். இல்லை இது ஆனால் இந்த கிரிப்டோவை உலகம் பூரா யார் வேணால் வாங்கலாம், எங்கே வேணால் விற்கலாம். இதுக்கு வந்து ஒருத்தர் தெரியணும்னு நெசசரி இல்லை, யார் வேணாம். ஸோ வேலட் அட்ரஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போவாங்க, பணம் வந்துடும். இதுதான் இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். கிரிப்டோ வந்து குளோபலைசேஷன் ஆகிறதுனால தான். அதே மாதிரி ஒரு கிரிப்டோ கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரெசன்ஸ், அவங்க எங்கெங்கெல்லாம் இதை மார்க்கெட் பண்ணுறாங்க, எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் ஓவர் வியூவில் அதை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஷேர்ஸை வாங்கும்போது யாராவது ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் வந்து பா இந்த மார்க்கெட்டிங் இந்த ஷேர்ஸ் நீ வாங்குப்பா, இது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. நண்பர்கள் தான் சொல்லுவாங்க, நான் இந்த ஷேர்ஸில் வாங்கினேன், இது போட்டேன், இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் டவுன் ஆச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அந்த கம்பெனி கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் ஸ்டாச்சுரி ரிலேட்டட். ஏதாவது ஒரு லாஸ் வந்ததுன்னா யூ காண்ட், அது உங்களுடைய லாஸ். ஆனால் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இங்கே முக்கால்வாசி கம்பெனி நான் தான் ஓனர், எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்க ஒரு காலத்தில். இந்த மார்க்கெட்டிங் பண்ணதுனால தான் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுத் டு மவுத் இந்த நெட்வொர்க்கிங் மெத்தடில் நிறைய பேர் இன்னொருத்தரைய ரெஃபர் பண்ணி பல 1000 ரூபா பல கோடி ரூபா வந்து நிறைய பேர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க. அதெல்லாம் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் நெசசரி இல்லைங்க. இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு காயினை பற்றி அனலைஸ் பண்ணோன்னா அந்த காயினோடைய நான் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பரை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அது எந்தெந்த இதில் லிஸ்டிங் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த லிஸ்டிங்கில் ட்ரேடிங் எப்படி இருக்குது, இப்போ ஒரு ஷேர் வந்து எப்படி ட்ரேட் ஆகுது, அந்த ட்ரேடிங் ஆகும்போது எத்தனை பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது, எத்தனை பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது அப்படின்ற எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கிரிப்டோவை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு பல பேர் இருக்காங்க. இது பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லைங்க. ஓகேங்களா? நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் தான். ஒரு கிரிப்டோவுடைய கிராஃபை பார்த்துட்டு அவங்களுடைய ஒயிட் பேப்பர்ஸை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது எக்காரணத்து கொண்டு கூட எப்போவுமே சரி, உங்களால் எவ்வளோ ஒரு 10 ரூபா போச்சா சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது மாத்திரம் வெறும் அந்த 10 ரூபாவை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து லாங் டேர்முங்க. இன்றைக்கி போட்டால் உனக்கு 10 நாளில் பணம் வந்துடும், வரவே வராதுங்க. கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா இட் டேக்ஸ் அ டைம்.
ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். மினிமம் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம், மேக்ஸிமம் 3 வருஷம். ஸோ பிட்காயின் 2008 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க 10 ரூபா இருந்ததுன்னு. 2023 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் இருக்கு. 2008க்கும் 2023க்கும் எத்தனை வருஷம்? ஸோ ஒரு க்ரோ ஆகிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அதே டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் நம்ம, எங்கள் தாத்தா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாரு. இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு சில ஸ்கொயர் ஃபீட் கூட எங்கேயும் கிடைக்க மாட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி லாங் டேர்ம் தான். போட்டு வச்சோமா வரும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்குமே சரி, கிரிப்டோவில் அப்படின்னு போடும்போது யூ டிஃபைன் யுவர் செல்ஃப். 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 1 லட்ச ரூபாவை ஒரே காயினில் போடணுமா 4-5 காயினில் போடணுமா அப்படின்றது டிசைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த 10,000 ரூபா 20,000 ரூபா ஆகும், இல்லை 30,000 ஆகும். திரும்பியும் ப்ராஃபிட் வந்துருச்சுன்றதுக்காக அந்த 30,000 ரூபா எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை மாத்திரம் பண்ணக்கூடாது சார். எனிவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துலேருந்து நம்ம ப்ராஃபிட் வந்ததுன்னா, அந்த ப்ராஃபிட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கிற ப்ராஃபிட்டை வைங்க. அதில் ப்ராஃபிட் வந்தாலும் இல்லை லாஸ் வந்தாலும் நத்திங். ப்ராஃபிட் வந்ததுன்னா நல்ல விஷயம், லாஸ் வந்ததுன்னா எதில் வருது? இட் இஸ் கம்மிங் ஆன் அ லாஸ். ஸோ ப்ராஃபிட்டில் லாஸ் இஸ் நாட் அ லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஸோ உங்களுடைய ப்ராஃபிட்டில் தானே லாஸ் ஆகுதுன்னு நினச்சி நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த ப்ரெஷரோ இருக்காது. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை இப்போ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பூம் ஆகும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. எஸ், கண்டிப்பாக பூம் ஆகும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி. ஆனால் இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி பூம் ஆகுது அப்படின்றதுக்காக திரும்பியும் இந்த நெட்வொர்க்கிங் மெத்தடில் வர கம்பெனிஸையோ இதையோ பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இதுக்கு போகாதீங்க. இதில் சக்ஸஸ் ஆனவங்க பல பேர் இருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் ஃபெயில்யூர் ஆனவங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடானா இல்லை. இது அவங்களுடைய அவங்களுடைய சூழ்நிலையினால் அவங்க தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ ஃபியூ திங்ஸ். எனக்கு ஒரு வருஷத்தில் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு என்னுடைய வீடு கட்டணும், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு அப்போ தேவைப்படும் அப்படின்னும் போது, எஸ் இன்றைக்கி 5 லட்ச ரூபா போடலாம், 10 லட்ச ரூபா வந்துடும் அப்படின்னா அது நடக்காத ஒரு விஷயங்க. இது அனலைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு. ஒரு வருஷமாக நான் பல ஆயிரம் கிரிப்டோஸை அனலைஸ் பண்ணி, பல கம்பெனிஸை அனலைஸ் பண்ணி, பல பேர் என்ன நம்பி போட்டவங்களும் இருக்காங்க, நானும் ஏமாந்துருக்கேன், பல பேரும் ஏமாந்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் இன்றைக்கி ஏன் இந்த கிரிப்டோ அவேர்னஸ் அப்படின்னு நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள் ஒரு ரீச் தான், ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ரீச்சுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நான் திரும்பியும் சொல்கிறேன், கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் உங்களால் முடிஞ்சால் 10லேருந்து 1 லட்ச ரூபா, 10,000லேருந்து 1 லட்ச ரூபா, டிபெண்ட் அப்பான் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல். அவள் தானே ஒழிய நண்பன் சொல்லிட்டான், என் அண்ணன் சொல்லிட்டாரு, என் மச்சான் சொல்லிட்டான்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஹவ் பீன் ஃபேஸிங் இன் அ ஃபியூ டேஸ். லெட்ஸ் வி டாக் அபவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கிரிப்டோ, ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் கிரிப்டோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை ரெவல்யூஷனில் நிறைய இருந்திருக்கு. இப்போ ஏன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் டாக்ஸேஷன் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த டாக்ஸேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கிரிப்டோ இஸ் க்ரோயிங்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த க்ரோ ஆகிற பீரியடில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, நீ 1 லட்ச ரூபா நீ போடுற, ஓகே, எதுவும் அக்கௌண்ட்டில் கேவைசிலேருந்து போகுது 1 லட்ச ரூபா. அந்த 1 லட்ச ரூபாவை நீ போட்டு, இந்த 1 லட்ச ரூபானால உனக்கு இந்த கிரிப்டோ ஒரு 3 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் அந்த 3 லட்ச ரூபா விட்ரா பண்ணுறீங்க இல்லையா, அந்த 3 லட்ச ரூபாய்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டாக்ஸிங். அதுக்கு டாக்ஸபிள் அமௌண்ட் வரும். இது டிஃபால்ட். இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேக்ஸில் போய் கரெக்டாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா இஷ்யூஸ் எதுவுமே வராது. இல்லை என் ஃப்ரெண்டு இருக்கான், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், கேஷ் கொடுத்துருவான், ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதுலேயும் பல பேர் ஏமாந்துருக்காங்க, பல ஆயிரம் பேருக்கு காசு வராமலையும் போயிருக்கு, ஓகேங்களா? இஃப் யூ ஆர் ஏர்ன் இட், பே த டேக்ஸ், என்ஜாய் யுவர் லைஃப். இவ்வளோ நேரமாக நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதையோ இல்லாட்டி அனுபவித்த விஷயங்களோ, நான் பார்த்த விஷயங்கள்லையோ, அதுக்கப்புறமா நான் கேட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்து நான் அனலைஸ் பண்ண சில விஷயங்களில் பேஸ் பண்ணி தான் நான் எவ்வளோ நேரம் இதை பற்றி சொன்னேன். அடுத்த செஷனில் நம்ம இன்னொரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.